அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னடா மொத்தத்தில் எல்லாமே அவசரத்தில் நடந்திருக்குமா இல்லை ஞாபகம் முறையாக நடந்திருக்குமா? அவசரத்தில் ஞாபகம் மறையாக நடந்திருக்கோம் அத்தை. என்ன அத்தை மறிகிற டீ? என்ன தான் அவசரமாக இருந்தாலும் இப்படியாடா வீட்டை போட்டுன்னு போவாங்க அத்தை? சாவுன்னு வர்றப்போ தான் அண்ணாத்த தெரியும். டீ சாவு ஓகேடா, ஆனால் யார் புட்டுக்குனாங்கன்னு தெரியலையேடா. அநேகமாக ஆம்பளையாக தான் இருக்கும் அண்ணாத்த அப்படின்ற. ஆமாம் அண்ணாத்த. டீ சாவுன்ற அத்து ஓகே, பக்கத்தில் போயிருப்பாங்களா இல்லை? அண்ணாத்த வீட்டோட சுச்சுவேஷனை பார்த்தா இப்போ தான் கிளம்பின்னு இருக்காங்க அண்ணாத்த. கிளம்பி இருக்கிற அவசரத்தை பார்த்தா ரொம்ப முக்கியமானவங்க தான் டெத் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காரில் வேற போயிக்கிறாங்கோ. அதனால் கண்டிப்பாக டெத்து வெளியூரில் தான் இருக்கும் அண்ணாத்த. எப்படியும் காலையில் தான் போய் சேருவாங்க. பாடியை நாளைக்கு சாயந்தரம் தான் எடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வர லேட் ஆகும் அண்ணாத்த. என்னடா என்னமோ உன் வீட்டு சாவு மாதிரி சொல்லுனுக்கிற அண்ணாத்த? யார் வீட்டு சாவாக இருந்தாலும் அப்படி தான் அண்ணாத்த அப்படின்ற. ஆமாம் அண்ணாத்த, இன்னோட நீ சொல்கிறத நம்புகிற மாதிரி தான் சொல்கிற. என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன் அண்ணாத்த. டேய் காசி, நான் பேய் மேட்ரை சொன்னா நீ டெத்து மேட்ரை சொல்கிறியடா. எத்தனை நம்புறதுன்னு என்னையே ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நீ சொல்கிறத நம்புகிறேன்டா. நம்பித்தான் ஆகணும் அண்ணாத்த, வேற வழி இல்லை. ராத்திரி நேரமாக வேற கீதடா, எனக்கு வேற பயமாக கீது. சாப்பிடாம கூட 2 பேரும் ஓடி வந்து நிற்கிறோண்டா. பசி வேற வயிற்ற கில்லுதுடா காசி. அண்ணாத்த பயத்திலேருந்து வெளியில் வருவோம், அப்புறமா பசியை பற்றி யோசிப்போம் அப்படின்ற. ஆமாம் அண்ணாத்த. டீ காசி, சோப்பெல்லாம் புதுசாக கீதுடா. புதுசாக வாங்கினா புதுசாக தான் அண்ணாத்த இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிற பட்டு, பிரீத்தி, கோவிந்தன் இவங்க 3 பேர்த்தையும் பரஞ்சோதி, பாஸ்கர், பத்மநாபன் 3 பேரும் கடத்திட்டு போனதுக்கப்புறம் இந்த வீடு அனாமத்தாக கிடக்கு. போலீஸ் துரத்திக்கிட்டு வர்ற காசியும் கபாலியும் இந்த வீட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஃபோன் நம்பர் இல்லாமல் பாஸ்கர், பரஞ்சோதி, பத்மநாபன் 3 பேரும் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர முடிவு பண்ணுறாங்க. இப்போது இந்த வீட்டில் காசியும் கபாலியும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க 3 பேரும் வரப்போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.